ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। सत्यानंद चित्त सत्ये कपक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे। अज्ञाननिरतिरुपैति अविशेषं भक्ति परावचिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरतिदुर्गमम् अपजस्रं सत्कुण्यपृच्छ्वरितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोतिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचार्य सोऽहम् अज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्तिवगोचरः नारायणपरब्रह्म गीताशास्त्रे समेरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते। हरे कृष्ण। இந்த பகவத்கீதையில் நம்ம 4ஆம் அத்தியாயத்தை பார்த்துட்ருக்கோம். 4ஆம் அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் கிருஷ்ணர் ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஸோ கிருஷ்ணர் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னுட்டு பரம்பரையை பற்றி ஏன் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்தது. இங்கே கவனிங்க, புக்கை பார்க்காதீங்க. ஸோ நாம் டிஸ்கஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ராமானுஜாச்சாரியார் விளக்கி கொடுத்தார் எதற்காக திடீர்னு பரம்பரையை பற்றி பேசுகிறார் கிருஷ்ணர். ஏன்னா 3ஆம் அத்தியாயம் வரைக்கும் கடைசியில் பார்த்தோன்னா காமத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். எப்படி ஒருவன் காமத்தை வெற்றி கொள்வது அப்படின்ற விஷயத்தை பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு 4ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது ஏவம் பரம்பரா பிராப்தம், இது நான் பரம்பரையில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அப்போ என்ன கனெக்ஷன் இருக்குது 3ஆம் அத்தியாயத்துக்கு 4ஆம் அத்தியாயத்துக்கும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. ஏன்னா போன வாரம் பேசணும், என்ன கனெக்ஷன் இருந்தது? ஷட்டாரியா? வெரி குட். ஸோ என்ன நடந்தது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்து போயிடுறீங்க. என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன பண்ணிட்டார், ஒரு கார்னர் பண்ணிட்டார். நீ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு கார்னர் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணுறான், ஆர்கியூமெண்ட்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு என்ன பண்ணா, கிருஷ்ணா நீ சொல்கிறத நம்ப மாட்டேன், நீ ஏதோ புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுக்குற, நிஷ்காம கர்மயோகம் கொண்டு புது ஒரு வழிமுறையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த, நான் சண்டை போடுறதுக்காக நீ என்ன பண்ணுற, புதுசாக ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, இது நான் புதுசாக ஏற்படுத்தின ஒரு வழிமுறையே கிடையாது, இது யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஜனக மகாராஜனே ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ஜனகருடைய உதாரணத்தை எடுத்து காட்டினார். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் தன்னுடைய உதாரணத்தை சொன்னார். சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் வேறு வழியில் போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். சப்ஜெக்ட்டு டைவர்ட் ஆகி வேறு வழியில் போனது. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இப்போ சப்ஜெக்ட் அதே வழியில் கொண்டு வர. நான் ஃபாலோ பண்ணேன், ஜனகர் ஃபாலோ பண்ணார், நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஃபாலோ பண்ண நினைக்காத, இது பரம்பரையில் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூரிய பகவான்லேருந்து ஆரம்பித்து இந்த நிஷ்காம கர்மயோகத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறத என்ன பண்ணாருங்க, ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்ற விஷயத்தை ஆரம்பித்தார். ராஜாக்களுக்கு இந்த நாலேஜ் சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னார். ராஜாக்களுக்கு ஏன் இந்த நாலேஜ் தேவைப்பட்டது, ராஜாக்களுக்கு ஏன் இந்த நிஷ்காம கர்மயோகம் தேவைப்பட்டது? அது ஒரு குணம் இருக்குது. பெரியவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தெரியாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பெரியவங்க என்ன தெரியாமல் பண்ணலாம், வெளியில் மக்களுக்காக ஃபாலோ பண்ணலாம், ஆனால் உள்ளே சேஞ்ச் இல்லாமல் இருக்கலாம்ல. மக்களுக்காக என்ன பண்ணலாம், ராஜாவும் பூஜை பண்ணலாம்,
மக்களுக்காக ராஜா விரதம் இருக்குமா நடிக்கலாம், நடிச்சிடலாம் இல்லை. ஆனால் இன்னொரு காரணம் நான் சொன்னேன். என்ன காரணம் சொன்னேன்? இல்லை இல்லை, கிளாஸை சொல்லிட்டு தான் இருக்கேன். அதான் இப்போ அவங்க சொன்னாங்க, அதான் இப்போ சொன்னோம். ஸோ ராஜாக்களுக்கு ஏன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ராஜாக்கள் வந்து சுகபோகிகளாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்ற ஞானம் இல்லை அப்படின்னா, போரில் கொண்டு போய் விட்டால் என்ன பண்ணுவான்? உடனே பயந்து ஓடி போயிடுவான், இல்லை போருக்கே போக மாட்டான். நேற்று வரைக்கும் நல்லா சந்தனத்தை பூசிக்கிட்டு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு விசிறி வீசிக்கிட்டு சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருந்தவன் இன்றைக்கி சண்டைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு அவனுக்கு ஞானம் எல்லாம் என்ன பண்ண முடியாது, அந்த சண்டைக்கு போய் நிற்கவே முடியாது. முன்னாடி போய் ஃப்ரண்ட் சைடில் போய் நிற்கவே முடியாது. ஐயோ நானா பயந்து ஓடியே போயிடுவான். அப்போ அவனுக்கு பற்றின்மையை கொண்டு வரணும் இல்லையா? அந்த பற்றின்மை இதில் தான் வருமா, இந்த நிஷ்காம கர்மயோகத்தில் தான் வருமா. அதனால் என்ன பண்ண, நிஷ்காம கர்மயோகம் அப்படின்ற விஷயத்தை ராஜாக்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு என்ன பண்ணார், கிருஷ்ணர் ஒரு முக்கியமான கருத்தை பேச ஆரம்பிக்கிறார். ஒரு சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுறார். என்ன சப்ஜெக்ட் திரும்ப ஓப்பன் பண்ணுறாரு? கிருஷ்ணருடைய அவதார் ரகசியத்தை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறார். இது புது சப்ஜெக்ட், அடுத்த புது சப்ஜெக்ட். இதுக்கும் ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னோம். கிருஷ்ணர் திடீர்னு ஏன் தன்னுடைய அவதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்? நிறைய கொஷின் கேட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? கிருஷ்ணர் ஏன் திடீர்னு அவதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் கர்மா ஆத்மா ஞானம், கர்மா ஆத்மா ஞானம்னே வந்துகிட்டே இருந்துச்சு. பக்தர்களுக்கு என்ன ஆகிடும், இதை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போயிடும். எங்கடா பக்தியே காணமே, பகவானே காணமேன்னு நினச்சிப்பாங்களே. ஆனால் என்ன பண்ணுறாரு, நடுவில் இன்டர்வல் விடுற மாதிரி ஒரு சின்னதாக தன்னை பற்றிய விஷயங்களை கொஞ்சம் சொல்கிறார். அவதாரங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ பக்தர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். 4ஆம் அத்தியாயத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அப்படின்னா உடனே எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் பரித்ராணாய சாதுனாம், இந்த ஸ்லோகம் தான் சொல்லுவாங்க. ஆனால் 4ஆம் அத்தியாயத்தில் இதை தாண்டி போனோன்னா இன்னும் நிறைய முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. கிருஷ்ணர் ஞானத்தை பற்றி பேசுவார், ஞானத்தை எப்படி பிரித்து பார்க்கணும்னு சொல்லுவார், ஞானத்தை எப்படி ஒருத்தன் கடைபிடிக்கணும் அப்படின்ற வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு அதெல்லாம் பெருசாக ஈர்ப்பே இருக்காது. அதெல்லாம் என்ன பண்ணார், கிருஷ்ணர் தன்னுடைய அவதார ரகசியங்களை பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதில் அர்ஜுனுடைய கேள்வியிலிருந்து பார்த்தோம். ஸோ நான் போன வாரம் 3ஆவது ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா? தயேவாயம் மயா தேஜ்ய யோக புரோக்த புராதனஹ பக்தோசி மே சகாச்சேதி ரகசியமேதத் உத்தமம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இனி நம்ம 4ஆவது ஸ்லோகத்துக்கு போக போகிறோம். 4ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆவது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதம் ஏதத் விஜானியாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. Translation. இது பலதேவ வித்யாபூஷன் translation. Arjuna said, "You appeared after Vivaswan. He was born previous to you. How can I understand that you spoke this yoga in the beginning?" Commentary. Arjuna then spoke to defeat the ignorant people who doubt the omniscience and eternal nature of Krishna. How am I to understand that you who have been recently born, Aparam Janma, spoke this yoga to the ancient Vivaswan who was born before you, Param Janma? The meaning is this. It is not that Arjuna does not know that Krishna is the Lord of all, because Arjuna appears in this world with a form similar to that of Krishna. He is Nitya Siddha. When Krishna appears in a human form, and because Arjuna says Param Brahma Param Dhama, you are the supreme Brahman, you are the supreme form, he asks the question to remove the doubts of ignorant persons concerning the omniscience and eternal nature of the Lord. These doubts arise because Krishna appeared in a human form and was born from Devaki. If he is human, he cannot be omniscient, and if he is born, he cannot be eternal. The Lord knows the truth about himself, but others do not. Therefore, from the lotus mouth of the Lord, the real nature of his form and birth should be revealed
for the benefit of the world. Thus, when the Lord speaks of His own glories, He should not be criticized as displaying conceit. Rather, he should be praised for having a merciful nature. A person in knowledge may ask questions like a fool, saying, "You are the supreme Brahman taking a human form. How are your form, birth and activities different from those of ordinary people? What is the purpose of birth, and when does it take place?" It should be understood that this is for a purpose of dispelling the doubts of the ignorant. ஓகே, இங்கே அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறான். எப்படி கேள்வி கேட்குறான் அப்படின்னா, அவனுடைய கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண முட்டாளை போல் கேள்வி கேட்குறான். ஒரு புத்தி உள்ள ஆளே இப்படி கேள்வி கேட்க மாட்டான். அதுக்கு மேலே பகவானுடைய பக்தன் கண்டிப்பாக கேட்க மாட்டான். அதுக்கு மேலே பகவானுடைய தூய பக்தன் இந்த கேள்வியே கேட்கவே மாட்டான். ஆனால் அந்த மாதிரி அவள் கேள்வி கேட்குறான். ஸோ அர்ஜுனன் ஒரு வேளை அறியாமையில் இன்னும் இருக்கானோ அப்படின்னா, அர்ஜுனன் அறியாமையில் கிடையாது. ஏன்னா இந்த கேள்வி அப்படி தான் இருக்குது. என்ன கேள்வி கேட்குறான்? கிருஷ்ணர் சொன்னார், நான் விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தேன்ப்பா, சூரிய தேவனுக்கு சொல்லி கொடுத்தேன்ப்பா இந்த ஞானத்தை அப்படின்னு சொல்கிறார். அப்போ சின்ன பையன் மாதிரி கேள்வி கேட்குறான். சூரியனா? சூரியன் எப்பயோ தோன்றிட்டார், நீ இப்போ தான் பிறந்த, நீ எப்படி சூரியனுக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என் பொண்ணு எங்கள் மேரேஜ் ஆல்பம் பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு கேட்டேன், இந்த ஆல்பத்தில் நான் காணோம், நான் எங்கே இந்த ஆல்பத்தில் அப்படின்னு கேட்டேன். சின்ன குழந்தைன்னு பார்த்தாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, மேரேஜ் முன்னாடி குழந்தை வராதுன்னு தெரியாது. மேபி இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. குழந்தைகளே வச்சுட்டு மேரேஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா? பிறந்த குழந்தை நல்லா பெரிய குழந்தை ஆச்சு, அப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க, தேர்ட் மேரேஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருப்பாங்க. பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அர்ஜுனன் அந்த மாதிரி என்ன கிடையாது, ஒரு முட்டாள் கண்டிப்பாக கிடையாது. கிருஷ்ணா அந்த மாதிரி முட்டாள் கிட்ட பேசவும் போகிறதும் கிடையாது. ஏன்னா நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படின்னு பார்த்து தான் பேசணும். நம்மக்கிட்ட ஸ்டஃப் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு 10 பேர் உட்கார வச்சு நான் பாட்டு பேசுகிறேன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னா, ஆர்டினரி பர்சன் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் சொல்லிக் கொடுப்பார். கிருஷ்ணர் சொல்லிட்டார், நீ என்னுடைய பக்தன்பா, என் நண்பன்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ கிருஷ்ணர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அவன் இப்படி முட்டாளாக இருக்க மாட்டான். அப்போ ஏன் அர்ஜுனன் இப்படி கேள்வி கேட்டான் அப்படின்னா, அர்ஜுனன் நமக்காக என்ன பண்ணானா கேள்வி கேட்டிருக்கான். நமக்காகனா யாருக்காக? பகவத்கீதை படிப்பாங்க இல்லையா? ஸோ படிச்சுட்டு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கேள்வி வருமா? என்ன கேள்வி வரும்? எப்படி கிருஷ்ணர் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பார்? ஒரு கேள்வி வருமா? இப்போ நான் போன வாரம் ஒரு கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட. பிரகலாதனுக்கு முன்னாடி, நரசிம்மர் தோன்றியதுக்கு முன்னாடி கிருஷ்ண ரூபம் இருந்ததா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி நமக்கு வந்திருக்குமா இல்லைன்னு தெரில. இப்போ ராமர் இருக்கக்கூடிய சமயத்தில் யாராவது கிருஷ்ண பக்தர்கள் இருந்திருப்பாங்களா? கிருஷ்ணர் இருக்கக்கூடிய சமயத்தில் ராம பக்தர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ராமர் முன்னாடி தோன்றிட்டார். அப்போ கிருஷ்ண பக்தர்கள் இருக்கும்போது, கிருஷ்ணர் இருந்த சமயத்தில் ராம பக்தர்கள் இருந்திருப்பாங்க. ராமர் இருக்கும்போது கிருஷ்ண பக்தர்கள் இருந்திருப்பாங்களா? ராமருக்கு முன்னாடி வந்தவர் தான் யார்? நரசிம்மர் சத்தியயுகத்தில் வந்தார். அப்போ சத்தியயுகத்தில் கிருஷ்ண பக்தர்கள் இருந்திருப்பாங்களா அப்படின்ற கொஸ்டின் நமக்கு வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆலோசனை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணர்னா என்னது? கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு சொல்கிறோமே, அப்போ கிருஷ்ணர் இப்போ தான் வந்தாரா, இது முன்னாடி கிருஷ்ணர் கிடையாதா அப்படின்ற அந்த எண்ணம்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நான் உங்களுக்கு போன வாரம் இதுக்கு ஒரு விளக்கமாக கொடுத்தேன் இல்லையா? பிரகலாதன் தன்னுடைய பதில் சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க சண்டா அமர்க்கா அப்படின்னு 2 டீச்சர்ஸ் கேட்குறாங்க, உனக்கு யாரா அதெல்லாம் சொல்லி கொடுத்தது? ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணுறது, உனக்கு கிருஷ்ண பக்தியை பற்றி ஜாக்கிரதையாக சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி எந்த ஸ்கூல்லாம் கிருஷ்ண பக்தி இல்லையோ அதெல்லாம் எந்த ஸ்கூல் தான்? ஹிரண்யகசிபு ஸ்கூல் தான் இல்லையா? அங்கே அனுப்புனா பசங்க என்ன தான் ஆறாங்க, என்ன தான் ஆக போகிறாங்க, ராட்சசர்கள் தான் ஆக போகிறாங்க, வேறு வழியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் ஸ்கூல்லாம் போயிட்டுருக்கு. அங்கே கேள்வி கேட்குறாங்க, தம்பி நான் உனக்கு கிருஷ்ணரை பற்றி சொல்லிக் கொடுக்கவே இல்லை, ஆனால் நீ என்னமோ கிருஷ்ணரை பற்றி பயங்கரமாக பேசுகிற, உனக்கு யாரா அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க கேட்டுறான். உனக்கு எப்படா இதெல்லாம் சாத்தியமாகும், ஏன்டா அதை விட மாட்டேங்கிற, உனக்கு எல்லாம் தலையெழுத்து விட்டுறா அப்படின்னு கேட்குறான். விட முடியல சுவாமி. நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம்ல, அவன் நேரம், அவன் கிரகம் அவனை பிடிச்சி ஆட்டுது சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி. நம்ம என்ன தான் அவனுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், கண்டிப்பாக கேட்கவே மாட்டான். அவன் அப்படியே போய் மாட்டிப்பான். அப்போ என்ன சொல்லுவோம், அவன் கிரகம் அவனை பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு சொல்லி. அதே போல் தான் பிரகலாதன் சொன்னான்.
என்னையும் ஒரு கிரகம் பிடிச்சி ஆட்டுதுன்னு சொன்னான். கிருஷ்ண கிரக கிரகீத ஆத்மா அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணன்ற கிரகம் என்ன படிச்சிருச்சு, பிடிச்சிக்கிட்டு சொன்னான். இப்போ இந்த ஸ்லோகம் படிக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஓஹோ, அப்போ நரசிம்மர் இந்த சமயத்தில் யார் இருந்திருக்காரு? கிருஷ்ண ரூபம் தெரிஞ்சிருக்கு, கிருஷ்ணர் பக்தி இருந்திருக்கு. நம்ம என்ன நினச்சக்கூடாது, நரசிம்மருக்கு முன்னாடி நாராயணன் மட்டும்தான் தெரியும், கிருஷ்ணர் யாருக்குமே தெரியாது. அப்போ தான் எனக்கு உண்மையிலேயே ஆலோசனை வந்தது. ஓ, அப்போ கிருஷ்ணனுடைய ரூபம் நிரந்தரம் சாஸ்வதம் சொல்கிறோம்ல, அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரா பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் ஸ்லோகம் எல்லாம் சொல்லிடும். நீ தான் எல்லாத்துக்கும் காரணத்துக்கு காரணம், நீ தான் மூலம் அப்படின்னு சொல்லிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ண ரூபம் நிரந்தரமானது என்ன அர்த்தம்? நமக்கு இதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே மாட்டோம். நம்ம காது நிறைய தடவை கேள்விப்படுறோம், கிருஷ்ண ரூபம் நிரந்தரமானது. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உட்காந்து என்ன பண்ணும், கொஞ்சம் ஆலோசனை பண்ணும். கிருஷ்ண ரூபம் நிரந்தரமானதுன்னா என்னது? கிருஷ்ண ரூபம் எப்பயும் சாஸ்வதமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண ரூபம் சாஸ்வதமாக இருந்துக்குன்னா என்னது? எல்லா அவதாரங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண ரூபம் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற ஆலோசனை பண்ணும். இதுதான் என்ன பண்ணுவாங்க, ஆச்சாரர்கள் உட்காந்து யோசிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, நத்வே வாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நஜைவன பவிஷ்யாமஹா சர்வே வயமத்தப்பரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. யார் அந்த ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? நீயோ நானோ இந்த அரசர்களோ இல்லாமல் இருந்தது கிடையாது, இல்லாமல் இருக்க போகிறதும் கிடையாது, நாம் எல்லோரும் இருக்க போகிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன சார்? இந்த ஸ்லோகத்தையே பகவத்கீதை ஆரம்பத்திலே வச்சுருக்கார் கிருஷ்ணர். பகவத்கீதை ஆரம்பம் இப்படி தான் ஆரம்பமாகுது. எப்படி ஆரம்பிக்குது? நீ நான் எல்லாரும் நிரந்தரமாக இருந்துகிட்ருக்கோம். இதை கேட்டோன்னா அவளுக்கு என்ன தெரியுமா கொஸ்டின் வரணும், கிருஷ்ணரையே அதை முதல்ல சொல்கிறார். முதல்ல ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆரம்பிப்போம், சிம்பிளாக ஆரம்பிப்போம். அப்போ இந்த விஷயத்தை சொல்கிறாருன்னா இதுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக என்ன இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும். என்ன கனெக்ஷன் அது? நான் இது ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். அதை ஏன் முதல்ல கொண்டு வரணும் சப்ஜெக்டாக? நோ, என்டையர் கண்டென்ட் வந்து ஆத்மா புரிஞ்சுக்கிறது கிடையாது. என்டையர் கண்டென்ட் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணும், கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணும் அப்படிங்கிறது. பட் ஏன் ஆத்மா வந்து அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்றத கொஸ்டின். அதுக்கு அவர் நேரம் நிஷ்காம் கர்மயுகத்தை பேசியிருக்கலாம். அதான் ஏன் எல்லாத்துக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது, பகவானுக்கு எல்லாத்துக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, தூரம். ஓகே, நான் சொன்ன ஆன்சர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மறந்து போயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கமெண்ட்ரிஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம இந்த கிளாஸ் எதுக்காக தான் கமெண்ட்ரிஸ் கற்றுக்கிறது தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் ஏன் முதல்ல ஆத்மா பற்றி பேசுகிறார் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அவனை உடனே அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அவனுடைய பெருமையை அவனுக்கு எடுத்து சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அவனை எப்படி சமாதானப்படுத்த முடியும்? அவனுடைய பெருமையை அவனுக்கு எடுத்து சொல்ல அவன் சமாதானம் ஆகும். ரொம்ப லோ மார்க் வாங்கினான், நல்லா மார்க் வாங்குகிற பையன்தான், நல்லா 100 மார்க் வாங்குகிற பையன் திடீர்னு 60 மார்க் வாங்கிட்டான். அவனை எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ண முடியும்? நீ 100 மார்க் வாங்குகிற பையன்டா, நீ போய் 60 மார்க் வாங்கலாமா அப்படின்னு சொன்னால் உடனே அவன் என்ன ஆவான்? ஆமாம், நான் 100 மார்க் வாங்குகிற பையன், நான் ஏன் 60 மார்க் வாங்கினேன்? உடனே அது மோட்டிவேஷனாக ஆகணும். நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஏண்டா 60 மார்க் என்ன அடுத்த முறை 40 மார்க் வாங்க போறியா, ஃபெயில் ஆக போறியா, உருப்பட மாட்டியா, இப்படியே வாழ போறியா, என்ன மாதிரி கஷ்டப்பட போறியா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணால் என்ன பண்ணுவோம்? இன்னும் டிமோட்டிவேட் தான், மோட்டிவேட்டே ஆக மாட்டான். நீங்கள் ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய பெருமையை சொல்லிங்கன்னா என்ன ஆகிடுவாங்க? உடனே ஈஸியாக மோட்டிவேட் ஆகிடுவாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்களே ஜெகதீஷ் பிரபு சூப்பராக சொன்னீங்க, கரெக்டாக ஞாபகம் சொன்னீங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும்? அவருக்கு சந்தோஷம் வரும். உடனே நோட் பண்ணி வச்சுப்பார். அடுத்த முறை நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்பார்.
இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். விஜய் மாதிரி கையை வீசிட்டு வர மாட்டார். கேட்டால் எல்லாம் கேட்கலாம், என்ன நம்மள சொன்னால் என்ன சொல்லலாம், இல்லை நம்ம தான் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு பொறுப்பில்லாமல் அதை உட்காந்துட்டு இருக்க மாட்டார். எல்லார் கையில் நோட்டு இருக்குது, உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. சரி, நீங்கள் ரீசன் சொல்லலாம், எனக்கு தேவை ஆன்சர் மட்டும் தான், ரீசன் தேவையில்லை, அவ்வளோதான். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார், அர்ஜுனனை மோட்டிவேட் பண்ணார். என்னென்னு மோட்டிவேட் பண்ணார், நீ எனக்கு சமம்டான்னு மோட்டிவேட் பண்ணார். ஏன்டா இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை போய் அழுதுட்டு இருக்கியே, நீ உண்மையில் யார் தெரியுமா, எனக்கு சமமானவன், நீ ஆத்மாடா, ஆத்மா நிரந்தரமானது, நான் எப்படி நிரந்தரமானவனோ அதே போல் நீ எப்படிப்பட்டவன் தான், நிரந்தரமானவன்டா அப்படின்ட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணார், ரொம்ப அழுதுட்டு இருந்தவனை தனக்கு ஈக்குவல் பண்ணி பேசினார். பெரியவங்க அப்பப்போ அது பண்ணுவாங்க. பெரிய மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவனை வாடா கை குடுறா குறுக்கி தோளில் அவனை கையை போட்டு கட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி, ஏண்டா நான் இருக்கேன்டா பார்த்துக்கிறேன்டா, அவனுக்கு சமமாக நடத்த ஆரம்பிப்பாங்க. எப்போ அவருக்கு சமமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வரும், உடனே ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப லோ ஃபீல் பண்ண கூட என்ன பண்ண, உடனே மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், அர்ஜுனனுக்கு இந்த விஷயம் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ரொம்ப தாழ்மையாக தன்னை நினச்சிட்டு இருந்தான். ஐயோ போயிடுவேனே, ஏதோ நினச்சி கவலைப்பட்டுருக்கான், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுருக்கான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் பையன், அம்பானியோடைய பையன் நினச்சிட்டு இருக்கான். ஐயோ என் சாக்ஸு கிழிஞ்சு போச்சு, என் ஷூ இப்படி போயிடுச்சு, என் வண்டி போகிறேன் சைக்கிள் இப்படி போயிடுச்சு, என்ன பண்ண போனோ தெரியல, ஐயோ ஐயோ அழுது. அவங்க அப்பா, டேய் இங்கே வாடா வாடா, இங்கே உட்கார்ற, நீ யார் தெரியுமா, அம்பானியோட பையன்டா, சாக்ஸு கிழிஞ்சு போச்சு, ஷூ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, நத்தம் சோச்சித்து மருஹசி, நத்தம் சோச்சித்து மருஹசி. கிருஷ்ணர் மறுபடியும் சொல்கிறார் ரெண்டாவது, இதுக்கெல்லாம் கவலை பண்ணலாமா, இதுக்கெல்லாம் கவலை பண்ணலாமாடா, இதுக்கெல்லாம் கவலை பண்ண நான் இருக்கேன் இல்லைடா, என்ன மறந்துட்டியே நீ, அப்பப்போ என்ன பண்ணுற, என்ன மறந்துட்டியே, அப்பா இருக்கார் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டால் என்ன பண்ணார், உடனே அப்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவார். ஐயோ போயிடுச்சே நீ கவலைப்பட்டுறதா, நீ கவலைப்பட்டு இருக்க வேண்டியதான், எது வரைக்கும் அப்பா ஞாபகம் வச்சுக்கிற வரைக்கும். அதுதான் கிருஷ்ணர் பண்ணார். இங்கே அர்ஜுனுடைய உண்மையான ஐடென்டிஃபிகேஷன் என்ன பண்ணார், ரிவீல் பண்ணார். அந்த ஐடென்டிஃபிகேஷன் அவனை என்ன பண்ணிச்சு, அவனை மேலே தூக்கி விட்டுடுச்சு. எல்லாம் என்ன பண்ணார் கிருஷ்ணர், முதல்ல ஆத்மான்ற சப்ஜெக்டை பற்றி பேச ஆரம்பித்தார். நீங்கள் பகவத்கீதை படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இனிமேல் இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. பகவத்கீதையை கான்செப்ட் வைஸாக புரிஞ்சுக்கோங்க, ஸ்லோகா வைஸ் போகாதீங்க. பகவத்கீதை ஸ்லோகா வைஸாக போகாதீங்க. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்காதீங்க. என்ன கான்செப்ட் இருக்குது, முதல்ல என்ன கான்செப்ட் இருக்குது, கான்செப்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இந்த கான்செப்ட் ஏன் வந்துச்சு, இதுக்கப்புறம் அடுத்த கான்செப்ட் எப்படி லிங்க் ஆகுது, இந்த கான்செப்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு கன்செப்ஷுவல் வைஸாக போனீங்கன்னா பகவத்கீதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், நீங்கள் அப்ளை பண்ண முடியும், மற்றவங்களுக்கு டீச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா பகவத்கீதை படித்த மாதிரியே இருக்கும், புரிஞ்சிக்காத மாதிரியே இருக்கும். அதனால் நான் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கான்செப்டை புரிக்க வைக்கிறதுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஒருத்தன் ஃபஸ்ட்டு தான் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சிக்க முடியும். முதல்ல தன்னுடைய மைண்டில் அவன் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் பக்தியினுடைய ஆரம்பத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, ஒருத்தன் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்ணான்னா கிருஷ்ண பிரமையை ஃபஸ்ட்டு சொல்ல காலை சொல்கிறார், சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் பவமஹா தாவாக்னி நிர்வாபணம் அப்படின்னு முதல்ல சொல்கிறார். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்ணால் என்ன சார் எனக்கு கிடைக்கும், இந்த கிருஷ்ணர் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு சொல்லார். மனசு க்ளீனாகும், மனசு அமைதியாகும், உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். இதெல்லாம் நடந்தால் அவன் என்ன பண்ணுவோம், அடுத்தது ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம் புத்திவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதா சாதனம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிருஷ்ண பக்திக்கு வருவான். அவனே இங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கானே, குழப்பத்தில் இருக்கானே, அவன் என்ன கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனால் முதல்ல அவன் என்ன பண்ணணும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணார், குணர் அதிகமாக சத்துவகுணத்தை பற்றி பேசினார். பகவத்கீதை கடைசியில் எண்ணில் பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்துக்கு வாங்க, சத்துவகுணத்துக்கு வாங்க, சத்துவகுணத்தை வாங்கன்னு சொல்கிறார். நம்ம தமோ குணத்தில் இருக்கும்போது பக்தியை புரிஞ்சிக்கவே முடியாது, ரஜோகுணத்தில் இருக்கும்போது பக்தி செய்யவே முடியாது. சத்துவகுணத்தில் தான் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு பக்தியை புரிஞ்சிக்கவும் முடியும், செய்யவும் முடியும். அப்போ ஒரு ஸ்டேபிளான பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். ஸோ முதல்ல நாம் ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மகாத்மா ஆக முயற்சி பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நீங்கள் தூய பக்தல் மகா பாகவதாக முயற்சி பண்ணணும் இல்லையா. பிரபுபாதர் வந்து ஒரு அழகான ஸ்டெப் கொடுப்பார். உத்தம, நரோத்தம, அப்புறம் பரமஹம்ச, பரிவிராஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பாக கொடுப்பார். ஸ்ரீமத் பாகவத்தில் 13வது அத்தியாயத்தில் இருக்கும், ஃபஸ்ட் கேண்டோலி. சரி, எனிவே, ஸோ இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுன் என்ன பண்ணுறான், ஒரு கொஷன் கேட்குறான். இந்த கொஷன் நமக்கான கொஷன் அப்படின்ட்டு இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 6 கொஷன் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜாச்சாரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான், 6 கொஷன் கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கொஷனாக பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துட்டு போகலாம். இப்போ 5, 6, 7, 8 இந்த 4 ஸ்லோகத்தில் 6 கொஷனுக்கான ஆன்சர் சொல்கிறேன். முதல் கொஷனில் முதல் ஸ்லோகம், அதாவது 5வது ஸ்லோகத்தில் முதல் கொஷனுக்கான ஆன்சர், 6வது ஸ்லோகத்தில் 3 கொஷனுக்கான ஆன்சர், 7வது ஸ்லோகத்தில் 1 கொஷனுக்கான ஆன்சர், 8வது ஸ்லோகத்தில் 1 கொஷனுக்கான ஆன்சர். இப்படி 4 ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும். 6 கொஷனுக்கான ஆன்சராக பிரிச்சுக்கணும். நம்ம இப்போ 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓகே, 5வது ஸ்லோகத்தை என்ன சொல்கிறாரு, இப்போ 4வது ஸ்லோகம் எல்லோரும் கிளியராக இருக்கு இல்லையா. 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் கிட்ட கொஷன் தான் கேட்குறா, நீ எப்படி முன்னாடியே சொல்லி கொடுத்த அப்படின்ற கொஷன் கேட்குறான். நம்ம குழந்தைங்கள்லாம் இப்படி தான் கொஷன்லாம் கேட்பாங்க. அது எப்படிப்பா அது நடந்துச்சு, இது எப்படிப்பா அது நடந்துச்சு, நம்மளுக்கிட்ட கொஷன் கேட்பாங்க. அந்த கொஷனும் அவங்களுக்கு என்ன தெரியணும், ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. சரி, அதே போல் இங்கே பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவனுக்கு ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. Translation: The Lord said, "You and I have gone through many births. I know all of this, but you do not, O afflictor of enemies." Commentary: Though I am one, I have many eternal forms. This is confirmed by many statements in the Shrutis, such as Eko San Bahutayo Vibhati. Though he is one, he appears as many. Gopal Tapani Upanishad. As I told many eternal forms within myself, like the Vaidurya gem which displays many colors, I taught him in another form previously. Intending to say this, the Lord says, I have passed through many births. You, because you are my friend, also have passed through the same number of births. But you do not know this because now your knowledge is covered for carrying out my pastimes by my inconceivable energy. By this statement, coming from the Lord's own mouth, he shows his omniscience. It should be understood from this statement that the Lord's births are real, because the statement comes from the mouth of the Lord himself that he has undergone many births, and because further support is given with an example by saying, and you also had many births, tavacha. But by being born, the Lord does not undergo any transformation, since this is refuted in the later statements of the Lord. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷன். அர்ஜுனன் கேட்டான், நீ எப்படி கிருஷ்ணா எப்பயோ பிறந்த, நீ எப்போ விவஸ்வானுக்கு சூரிய பகவானுக்கு சொல்லிக் கொடுத்த அப்படின்னு கொஷன். இந்த கொஷன்லேருந்து நம்ம என்னெல்லாம் புரிஞ்சிக்கலாம். அர்ஜுனன் கேட்குறான், நீ சூரியனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தான்னு கொஷன் கேட்குறான். இந்த கொஷன்லேருந்து நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம், அர்ஜுனுடைய நெகட்டிவ் தாட் என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அர்ஜுனுக்கு நெகட்டிவ் தாட் கிடையாது ஆக்சுவலாக, பட் மனுஷனோட நெகட்டிவ் தாட் என்னெல்லாம் இருக்கும். நீ இருந்தால் எப்படி நம்புறான் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஓகே, அவனுக்கு மறுஜென்மம் அப்படிங்கிற கான்செப்டே தெரியல. மறுஜென்மம் இருந்தால் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும்ல அவனுக்கு. என்ன நினைக்கிறான், நம்ம 2 பேரும் இப்போ தான் பிறந்தோம், நீ எப்படி சொல்லிக் கொடுத்த அப்படின்னு அர்த்தம். நீ அப்போ பிறந்தன்ற மறுஜென்மன்ற கான்செப்டே அர்ஜுனுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு அர்த்தம்.
ஆனால் அதே அர்ஜுனன் என்ன பண்ணா இதுக்கு முன்னாடி, கிருஷ்ணா நான் கொண்டுட்டேன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன் சொன்னானா இல்லையா? பித்திருக்களுக்கு நான் பிண்டம் கொடுக்க முடியாது. பித்திருக்கள் இருக்கான்னு எப்படி நம்புற நீ? மறுஜன்மம் இல்லைன்னு நம்புறேன்னா பித்திருக்கள் இருக்கான்னு எப்படி நம்பு? மறுஜன்மத்தை பற்றி நீ சொல்லணா, நரகம் சொர்க்கத்தை பற்றி இது ஏன் பேசுகிற? எனக்கு அடுத்த பிறரில் பார்ப்போறோன்னு ஏன் சொல்கிறேன்? முன்னாடி நம்பினேன், இப்போ நம்ப மாட்டேங்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். இங்கே இது அர்ஜுனனுடைய கேள்வி கிடையாது. அர்ஜுன் நமக்காக என்ன பண்ணுறான், கொஷன் கேட்குறான்னு புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ கிருஷ்ணர் அதே வழியில் பதில் சொல்கிறான். அவன் கேள்வி எதை நினச்சி கேட்குறானோ அதுக்கு பதில் சொல்லணும். புரியுதுல உங்களுக்கு? வீட்டில் அவன் சொல்கிறாங்க, வீட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எங்கே மத்தியானம் வருவீங்களா இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதனுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கணும். மத்தியானம் வருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட வருவீங்களான்னு அவங்க கேள்வி கேட்கல. அவங்களுக்கு மத்தியானம் வேறு வெளியில் எங்கேயோ ப்ரோக்ராம் இருக்குது, அவங்க ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க, நான் இன்றைக்கி வர முடியாது, நான் இன்றைக்கி சமைக்க முடியாது, நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற டேரெக்டாக சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இன்டேரக்டாக சொல்கிறாங்க, இன்றைக்கி மத்தியானம் வருவீங்களா? நான் பதில் எப்படி சொல்லணும்? இல்லைம்மா நான் இன்றைக்கி வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க, நான் இன்றைக்கி வெளியில் லஞ்ச் பண்ணிக்கிறேன், முடிச்சிடணும். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். உடனே என்ன நீ சமைக்காமல் எங்கே போகிற, நீ ஊர் சுற்ற போகிறியா, ஏன் நான் சமைக்க தானே உனக்கு வேலை, என்ன பண்ணுறா அவனு பேச ஆரம்பித்தா, ஏன் நான் சமைச்ச பஞ்சம் போட்டே இருக்கணும், நீ சாப்பிட்டே இருக்கணுமா, என்னென்ன வேலையை அடிமையால நான் அடிக்க ஓடு பேசிக்கிட்டு சண்டை போட்டு கடைசியில் ஆஃபீஸுக்கும் போக முடியாது, அவங்களும் ஊருக்கு போக முடியாது, சமைக்கவும் சமைக்க மாட்டாங்க, ஹோல் டே பட்டி கிடக்க வேண்டியது தான். அப்போ கொஷன் என்னவோ அந்த கொஷனுக்கான உள்ளர்த்தத்தை என்ன பண்ணோம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணர் அந்த உள்ளத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். கிருஷ்ணர் சிரிச்சார், ஏடா அர்ஜுனா பேசுகிறார், நான் மட்டும் பிறவி இழுக்கிறடா, நீயும் தான் என் கூட சேர்ந்து பிறந்திருக்க, நீ மட்டும் கிடையாது, எல்லாரும் பிறந்துட்டு தான் இருக்கும் நினச்சிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் மறுபடியும் பிறக்கிறார். அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பிறப்பற்றவன் மீண்டும் 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 பிறக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அடேங்கப்பா, பிறப்பில்லாத பகவான் மறுபடியும் பிறக்கிறாரா? ஆச்சரியமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் இதை கொஞ்சம் அப்படியே மாற்றி வைங்க, கிருஷ்ணர் மட்டும்தான் மறுபடியும் பிறக்கிறாரா? நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பிறவியை வரும் பிறந்து தான் இருக்கும். கிருஷ்ணருக்கு எத்தனை பிறவி இருக்கும், நமக்கும் அத்தனை பிறவி இருந்த நம்ம புது அவதாரத்தை வந்துட்டு தான் இருக்கும். நம்மளும் மத்ஸ்ய அவதாரம் எடுத்திருக்கோம், நம்மளும் கூர்ம அவதாரம் எடுத்திருக்கோம், நம்மளும் வராக அவதாரம் எடுத்திருக்கோம், நம்மளும் நரசிம்ம அவதாரம் அப்பப்போ எடுக்கிறோம் இல்லையா? நமக்கு இத்தனை அவதாரங்கள்லாம் இருக்குது, நமக்கெல்லாம் அவதாரம் கிடையாது. கிருஷ்ணருக்கு 84 லட்சம் வகையான அவதாரங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது ஒரு 10-25 தான். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரா, எல்லா உடம்புக்குள்ளாரும் போயிட்டு வந்துட்டார். ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறதும் அவர் தான். அவருக்கு ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணும் ஆசை இருக்காதா? ட்ரெஸ்ஸை அவர் தான் மேக் பண்ணுறாரு. இந்த உடம்புல எல்லா ஜட உடலையும் சிருஷ்டி பண்ணுறோம் அவர் தான். அப்போ அவருக்கு என்ன இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டு வரணும்னு ஆசையும் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை முதல்ல என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு தடவை போட்டு பார்க்குறாரு, எப்படி இருக்குது ட்ரெஸ், நல்லா இருக்குது, டெலிவரி கொடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. அது போல் பகவான் எல்லா அவதாரம் எடுத்திருக்கார். நமக்கு தெரியாது, நமக்கு சாஸ்திரத்தை அவ்வளோ சொல்லிக் கொடுக்கல. நம்ம இதுவே யாரும் படிக்க மாட்டோம். 25 அவதாரங்களை சொல்லுங்கள், பகவான் 25 அவதாரங்கள் சொல்லுங்கன்னா நம்ம தக்கி தளருவோம். நம்மளுடைய புத்தி அவ்வளோதான் கம்மியாக இருக்கு, அதனால் கொஞ்சமாக கொடுத்துட்டார் போதுண்டான்னு சொல்லிட்டு. அப்போ பகவானும் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கார், நாமும் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம். ஆமாம், இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் புரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வரும், 2 பேரும் சமம் தானே? என்னது இது நல்லா இருக்கே, அவரும் நிறைய பேரே பிறந்திருக்கார், நான் நிறைய பேரே பிறந்திருக்கேன், அப்போ 2 பேரும் சமம் தானே? கிருஷ்ணர் அதற்கும் சேர்த்து பதில் சொல்லியிருக்கார் அடுத்த லைனில். ஏன்னா நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அதுக்கும் பதில் சொல்லுவார், என்ன கேள்வி கேட்க போகிறோம் அதுக்கும் என்ன பண்ணுவார் சேர்த்து. கிருஷ்ணர் பதில் அப்படி தான் இருக்கும். கிருஷ்ணர் நம்மளை மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன், ஐயோ சாரி பிரபு, நான் யோசிச்சு சொல்கிறேன் பிரபு அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், டக்குன்னு பதிலை சொல்லிகிட்டே இருப்பார். என்ன தெரியும் பதில் சொன்னார், அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா நீயும் பிறக்கிற நானும் பிறக்கிறேன், எனக்கு பேர் ஆத்மா, உனக்கு பேர் பரமாத்மா, என்னடா நியாயம் அது? நானும் பிறக்கிறேன் நீயும் பிறக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு மட்டும் ஆத்மான்னு பேர் வச்சுட்டு உனக்கு மட்டும் என்ன பேர் வச்சுக்கிட்ட நீ? பரமாத்மான்னு பேர் வச்சு நியாயமா அது? 2 பேர் பரமாத்மா இல்லாம் இல்லை, 2 பேர் பரமாத்மான்னு கூப்பிடலாம் இல்லை அப்படின்னு கேள்வி. அதான் அடுத்த லைனை சொல்கிறாரு, தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. என்ன தெரியுமா உனக்கு எனக்கு வித்தியாசம், நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு மறந்து போயிடும், எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு அது மறக்காது. என்னுடைய ஞானமும் உன்னுடைய ஞானமும் என்ன கிடையாது,
எந்த வகையிலையும் சமப்படுத்தவே முடியாது. ஞானத்தில் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். நமக்கு ஒரு உடலை பற்றி தெரியும், பகவானுக்கு எல்லா உடலை பற்றி தெரியும். நமக்கு துளி அளவு ஆனந்தம் இருக்குது, பகவானுக்கு எல்லையற்ற ஆனந்தம் இருக்குது. நாம் ஆனந்தத்தை பகவான்கிட்ட ரிசீவ் பண்ணுறோம். பகவான் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். ஒரு ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் 9 விதமான சம்பந்தத்தை சொல்லிக் கொடுக்குறார் ராமானுஜர். 9 சம்பந்தம் சொல்கிறார். நான் என்றைக்காவது உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்த்தா பாரிய, ஞான நேத்ர, ஞாத்ரு ஞாத்வா அப்படின்னு சொல்லிட்டு அறிபவன், அறிந்து கொள்ளப்படக்கூடியவன், தாங்குபவன், தாங்கப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9 விதமான சம்பந்தம் சொல்லிக் கொடுக்குறார் நமக்கும் பகவானுக்கும். அவ்வளோ சம்பந்தம் இருக்கா நமக்கும் அவருக்கும். வித்தியாசம் சொல்லி கொடுத்துட்டார். வித்தியாசம் இதுதான் வித்தியாசம். சம்பந்தம்னா வித்தியாசத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு, அவதாரஸ்ய சத்தியத்துவம். இதுதான் முதல் கொஷின். முதல் கொஷினுக்கான ஆன்சர். அவன் என்ன கேட்டான், உன்னுடைய அவதாரம் சத்தியமா இல்லை பொய்யா? பொய்யானா என்ன அர்த்தம்? நீ இப்போ தான் கிருஷ்ண ரூபத்தில் வந்திருக்க, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்க, வேறு ரூபத்தில் இருந்திருப்ப போல இருக்கே. அப்போ இந்த கிருஷ்ண ரூபம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற கொஷனும் வரும். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு அப்படி தான் ஆரம்பித்தேன். கிருஷ்ணர் அவர் இருந்தாரா இல்லையா? எதுக்கு முன்னாடி? கிருஷ்ணருக்கு முன்னாடி. கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருந்தாரா இல்லையா? இது நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. கிருஷ்ணன் ஒருத்தர் தனியாக கிடையாது, வெறும் பிரம்மம் தான், கடவுளுடைய பவர் தான். அந்த பவர் என்ன பண்ணுது, ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு வருது. நான் மனுஷ ரூபத்தில் வரேன்னு சொல்லி சொல்வார். அது கிருஷ்ணரே வந்து திட்டுவார் பகவத்கீதை. அதை நான் போகும்போது பார்க்கலாம். அப்போ முதல் விஷயம் அவதாரஸ்ய சத்தியத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவதாரம் உண்மை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் முதல் கொஷின், முதல் ஆன்சர். ஆமாப்பா, என்னுடைய அவதாரம் என்னது, சத்தியமானது, உண்மையானது, இது பொய்யானது கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் முதல் விஷயம், முதல் ஸ்லோகம். ஸோ என்ன பண்ணுறாரு கிருஷ்ணருடைய அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் வரும். ஏன்னா அடுத்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு அடுத்தடுத்து பார்த்தா வரும். முதல் கொஷின் வந்து உன்னுடைய அவதாரம் உண்மையா இல்லையா, நீ இட்டர்னலாக இருக்கியா இல்லையா அப்படின்றத கொஷின். நானும் இட்டர்னல், நம்ம எல்லோரும் இட்டர்னல் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? ஞானத்தில் மட்டும்தான் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. பகவானுக்கு நமக்கும் குவாலிட்டியில் வித்தியாசம் கிடையாது. இதில் வித்தியாசம் இருக்குது, குவான்டிட்டியில் வித்தியாசம் இருக்குது. அளவில் தான் என்ன இருக்குது, நமக்கும் பகவானுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கடல் நீர் அப்படின்னா ஒரு கிளாஸில் கொண்டு வந்து அதுவும் கடல் நீர் தான். சமுத்திரத்தில் போனால் அதுவும் கடல் நீர் தான். ஒரு கிளாஸ் கடல் நீரில் என்ன பண்ண முடியும், விரலை விட்டு தான் ஆட்ட முடியும் இல்லையா? இதே ஒரு சமுத்திரத்தில் என்ன பண்ண முடியும், கப்பல்லையே நூற்றுக்கணக்கான கப்பல் போயிட்டு வரலாம். இந்த வித்தியாசம். அதுபோல் பகவானுக்கு நமக்கும் என்ன ஒற்றுமை, குணத்தினால ஒன்று, அளவுனால கம்ப்ளீட்டாக வேறு வேறு மாறுபட்டவர்கள் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குதே. மனுஷன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி இருக்கவங்க நம்ம என்ன தெரியுமா, ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிக் கொடுக்குற பசங்களுக்கு. ஐடென்டிஃபிகேஷன் இதுதான்ப்பா, சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்துரும். நீ ஹிந்து, நீ ஆண், நீ தமிழன், நீ வந்து ஒரு கலெக்டர், நீ வந்து ஒரு இது, நீ ஒரு குடும்ப தலைவன், நீ ஒரு கணவன், நீ ஒரு அப்பா. இதெல்லாம் வந்து ரொம்ப லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஆத்மாவை கொடுக்க வேண்டிய ஐடென்டிஃபிகேஷன். ஆத்மாவுடைய இருக்கிறதுலையே ஹையஸ்ட் உண்மையான ஐடென்டிஃபிகேஷன் என்னது, நான் பகவானுடைய அம்சம். அவ்வளோதான். இந்த நாலேஜை கொடுக்க முயற்சி பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஆத்மாவுடைய ஞானம்னா 3 விதமான ஞானம் சொன்னேன். இந்த காமத்தை பற்றி பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்மாவை காமம் கவர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆத்மாவை எங்கே கவருது, பிளாஸ்டிக் கவர் போட்டு கவருதா, மூடி போட்டு கவர்ந்துடுதா, பாக்ஸ் போட்டு கவர்ந்துடுதா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னோம், ஆத்மாவுடைய ஞானத்தை காமம் கவருது. அப்போ ஆத்மாவுடைய ஞானம்னா என்னது, ஆத்மாவுடைய ஞானம் மூணு சொன்னேன் நான். ஆத்மாவுடைய ஞானம் அப்படிங்கிறது 3 சொல்லியிருக்கேன். இதுதான் ஆத்மாவுடைய ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் அவன் சொன்ன சேவனெல்லாம் ஒன்று தான். முதல் விஷயம் நான் பகவானுடைய அம்சம் அப்படி புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது
நான் பகவானுக்காகவே சேவை பண்ணுறதுக்காக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. மூன்றாவது, நான் பகவானுக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படுவேன், மற்றவங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. 3 புரிஞ்சுக்கணும். நான் அம்சம், நான் பகவானுடைய அம்சம்னா இருந்தால் போதுமா? அம்சம் என்ன பண்ணும்? அடுத்தது சேவை பண்ணும். சரி, நான் சேவை பண்ணுவேன், பகவானுக்கு சேவை பண்ணுவேன், கொஞ்சம் அப்படியே வேறவங்களுக்கு சேவை பண்ணிக்குவேன். நீ பகவானுக்காக மட்டும்தான் சேவை பண்ணுறதுக்கு படைக்கப்பட்ட, மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நீ படைக்கப்படவே கிடையாது. உங்கள் வாய்க்குள்ளே பல் இருக்குது, இந்த பல்லு யார் சாப்பிட்றதுக்காக தான் இருக்குது? நீங்கள் சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது. நீங்கள் கடித்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. இந்த பல்லு எப்படி உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதோ அது போல் இருக்கணுமா? இல்லை உங்கள் நாக்கு, இந்த நாக்கு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் படைச்சிருக்கார் பகவான் இல்லையா? நீங்கள் மற்றவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி கொடுக்க தேவையில்லை இல்லையா? அந்த அளவுக்கு என்ன இருக்கணுமா? சேஸ்டிட்டி இருக்கணுமா? பகவானுக்காக மட்டும்தான் நான் சேவை பண்ணுவேன்ப்பா, என்னுடைய வாழ்க்கை பகவானுக்காக மட்டும்தான் அப்படின்னு மாற்றிக்கணுமா? அந்த சுச்சுவேஷன் போனால் மட்டும்தான் நாம் அங்கே போக முடியும். அது இல்லைன்னா நான் கொஞ்சம் இங்கேயும் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அங்கேயும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ இங்கேயே இருந்து பண்ணிக்க வேண்டியதுதான். நமக்கு எதில் ஆசைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம கர்மயோகம் பண்ணுறோம், நிஷ்காம கர்மயோகம் பண்ணுறோம், மற்ற காரியங்களாக பண்ணுறோம், எது வரைக்கும் அதில் நம்மளுக்கு பற்று வர வரைக்கும், நமக்கு அதுதான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் அது உண்மைன்னு புரிஞ்சிருச்சுன்னா மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டாக போக முயற்சி பண்ணும். அது நம்ம லைஃப்பில் ஒரு சமயத்தில் அந்த ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். இப்படியே லைஃப் லாங் என்ன பண்ணிட முடியாது, இப்படியே இழுத்துட்டு அட்டாச்மெண்ட்டோடையே போயிட முடியாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுறோம் இல்லை, ஜபம் பண்ண எப்போ நம்ம 24 மணி நேரமும் இந்த மந்திரத்தை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வரமோ, எப்போ 24 மணி நேரம் நம்மளால் இந்த மந்திரத்தை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வரமோ, அப்போ நம்ம எங்கே போகலாம்? அப்போ வீசா கிடச்சிடும் நம்மளுக்கு. கிருஷ்ணர் கூப்பிட்டுப்பார், கிருஷ்ண லோகத்துக்கு போகிறது அதுதான் வீசா. நமக்கு இன்னும் இந்த மந்திரத்தை டேஸ்ட்டே வரவே இல்லை அப்படின்னா அங்கே போகிறதுக்கு வேலையே இல்லையே. அங்கே போய் வேறு என்ன பண்ண போகிறோம்? அங்கே போனால் மந்திரம் தான் சொல்லணும், பகவானை பற்றி தான் பார்க்கணும், பகவானுக்கு ஃபெஸ்டிவல் தான் பண்ணணும். அங்கே போனால் இது போர் அடிச்சுதுன்னா நம்ம அங்கே போய் பகவான்கிட்ட போய் பிரயோஜனமே இல்லையே. பகவான் கூட்டிகிட்டே போக மாட்டேன். அங்கே வந்தால் எதுக்கு போகிறதுக்கு போர் அடிக்கும். இங்கேயே சின்ன சின்ன பொம்மையை கொடுத்துட்ருக்கேன், இங்கேயே வச்சு விளாண்டுட்டுருன்னு சொல்லிட்டு நமக்கு வீடு வாசல் வண்டி எல்லாத்தையும் கொடுத்து இங்கேயே விளாட வச்சுட்டு இருப்பார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இது உண்மை கிடையாது, அதுதான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பற்றுதல் என்ன பண்ணும்? அதுக்கு ஷிஃப்ட் பண்ண முயற்சி பண்ணும். இங்கே நம்முடைய கடமையை நம்ம கடமைக்காக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். பட் நம்முடைய பற்றுதல் அங்கே வச்சுக்கணும், நம்முடைய அட்டாச்மெண்ட் அங்கே வச்சுக்கணும். இதை விட்டுற சொல்ல, இதை கடமைக்குன்னு பண்ணிகிட்டே போகும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம்? அதை அப்படியே ஆப்போசிட் பண்ணுறோம். பக்தியை கடமைக்குன்னு பண்ணுறோம், வியாபாரத்தை பிடிச்சு பண்ணுறோம். இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி பண்ணணும். வியாபாரத்தை கடமைக்கு பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிடணும், பக்தியை பிடிச்சு பண்ணணும். ஏன்னா ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோம்? ப்ரஷ் பண்ணுறதை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? அது நம்மளுடைய ஒரு கடமையாக மாறிடுச்சு, ஹேபிட்டாக மாறிடுச்சு. அது பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் ப்ரஷ் பண்ணுறது என்ன பண்ணுறோம்? தினமும் யாரும் நைட்டு படுக்கும்போது ஆஹா நாளை காலை நான் ப்ரஷ் பண்ண போகிறேன், எஸ் நான் ப்ரஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு யாருமே சந்தோஷத்தோடு யாரும் எந்திரிக்கிறதா கிடையாது. அது அப்போல பெரிய பற்றுதெல்லாம் கிடையாது. ப்ரஷ் பண்ணிட்டேன், வெளில வந்துட்டு ஹே நான் இன்னைக்கு ப்ரஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு டியூட்டி ரொட்டீன் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்முடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், பிஸ்னஸ் எல்லாமே. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கல்யாணத்துக்கு போனால் எக்ஸைட் ஆயிரும். ஹே கல்யாணத்துக்கு போக போகிறோம், புது ட்ரெஸ் போடு, புதுசாக வண்டி வாங்க போகிறோம், எக்ஸைட்மெண்ட். புதுசாக ஒரு பெரிய லாபம் கிடைச்சிடும், எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட் எங்கே வரணும்? பக்தியில் வரணும். அடுத்த மாலை சாண்ட் பண்ண போகிறேன், எக்ஸைட்மெண்ட். புதுசாக கிளாஸ் கேட்க போகிறேன், எக்ஸைட்மெண்ட். அடுத்த சேவ் வரப்போகுது, எக்ஸைட்மெண்ட். அடுத்த ஃபெஸ்டிவல் வரப்போகுது, எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே மாறிடும். இப்போ நம்ம எக்ஸைட்மெண்ட்னா மெட்டீரியலாக இருக்குது, அந்த எக்ஸைட்மெண்ட் எதில் மாறிடும்? ஸ்பிரிச்சுவலாக மாற்ற முயற்சி பண்ணும். ப்ராக்டிஸ் தான். ரத்ரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.